காலங்களெல்லாம் கஷ்டப்பட்டு, காலமெல்லாம் நோய்வாய்ப்பட்டு, காலமெல்லாம் பணப்பிரச்சனையில் தட்டுப்பட்டு, குடும்ப பிரச்சனையில் அடிபட்டு, வருஷம் பூரா நல்லதே நினைக்கிறேன், எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நான் யாருக்கும் ஒருத்தருக்கும் துன்பம் ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு தான் எல்லாமே வருது. ஏன் தென்னை மரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா, தென்னையிலேருந்து எதுவுமே வேஸ்டேஜ் இருக்காது, எல்லாமே ஏதாவது ஒரு ரூபத்தில் பலன் பெறும். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ எதுக்காக கஷ்டப்படுறோம், ஏன் கஷ்டப்படுறோம், இப்படி எதுவுமே புரிஞ்சு கொள்ளாமல் நிறையா பேர் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆனால் நல்லா இருப்பாங்க, 30 வருஷம் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 30 வருஷம் கெட்டு போனவங்க 30 வருஷம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. 60 வருஷமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் அது ஒரு வாழ்க்கை இல்லை இல்லையா? அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய முன் ஜென்ம கர்மா. இந்த முன்ஜென்ம கர்மாக்கள் தெரியாமலே நம்ம வாழ்ந்துட்டு போயிடுறோம். இப்படி முன்ஜென்ம கர்மாக்கள் தெரியாமல் வாழ்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, எந்த விதமான சுகபோகங்களும் அணிவிக்காமல் காலங்களெல்லாம் கஷ்டப்பட்டு, காலமெல்லாம் நோய்வாய்ப்பட்டு, காலமெல்லாம் பணப்பிரச்சனையில் தட்டுப்பட்டு, குடும்ப பிரச்சனையில் அடிபட்டு, இப்படி எத்தனையோ வழக்குகள், எத்தனையோ பிரச்சனைகளுக்குள்ளே நம்மளை அறியாமலே போய் ஏதாவது ஒரு ரூபத்தில் போய் நம்ம பிரச்சனைக்குள்ளே போய் ஆடாயிரும். அப்படி ஒரு சூழ்நிலைகள்லேருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்வது, அந்த முன்ஜென்ம கர்மாவிலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ முன்ஜென்ம கர்மாங்கிறது எப்படி வருது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அந்த முன்ஜென்ம கர்மா எப்பயுமே கர்மான்னா 10ஆம் இடம் தான் கர்மாவை சொல்லக்கூடியது. அதே இப்போ 5ஆம் இடம் நம்ம பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடியது. பூர்வ புண்ணியம்னா என்னது, நாம் ஏற்கனவே என்ன புண்ணியம் செய்தோமோ அதனுடைய டெபாசிட்டு. பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது என்ன, 9ஆம் இடம். அந்த பாக்கியஸ்தானம்ங்கிறது என்ன, நம்ம என்ன பூர்வ புண்ணியத்தில் கொண்டு வந்தோமோ அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய பலன். இந்த ரெண்டுமே கெட்டுப்போனால் நம்மளுக்கு முன்ஜென்ம கர்மா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன, அது 9க்குரியவனும் 5க்குரியவனும் எங்கேயாவது 6, 8, 12 மறைகிறது, அல்லது அசுப கிரகங்களோட இணைகிறது, பகை கிரகங்களோட இணைகிறது. இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வர்றதுனால நமக்கு முன்ஜென்ம கர்மாவினுடைய பாதிப்பு வருது. இதிலேருந்து நாம் எப்படி விடுபட்டுக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ காரணமே இல்லாமல் நான் வருஷம் பூரா நல்லதே நினைக்கிறேன், எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நான் யாருக்கும் ஒருத்தருக்கும் துன்பம் ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு தான் எல்லாமே வருது, அது பாருங்கள் எல்லா அக்கிரமும் பண்ணுறேன், நல்லா வாழ்கிறேன், இப்படி அந்த கஷ்டப்படுறவங்க புலம்புறது உண்மையிலேயே நியாயமானது தான். அப்போ இது என்ன காரணம்னு தெரியாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பூர்வ ஜென்ம கர்மாவினுடைய பலன்தான் இந்த ஜென்மாவில் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. போன ஜென்மாவில் அவன் புண்ணியம் செஞ்சதுனால தான் அவன் அக்கிரமம் பண்ணாலும் அவனுக்கு பணபலன்கள் கொடுத்து வாழ வைக்குது. ஆனால் அவன் இறைவன் கைவிட்டுருவார், ஆனால் உங்களை கைவிட மாட்டார். அப்போ இதுக்கு என்ன செய்கிறது, முன் ஜென்ம கர்மாவை தீர்க்கிறதுக்கு சிம்பிளான பரிகாரம். இப்போ ஒரு தென்னை மரம், ஒரு கோயிலில் இருக்கிற தென்னை மரமாக இருக்கலாம், அல்லது உங்கள் தோப்பில் அல்லது பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல தென்னை மரத்தை ஒன்று தேர்ந்தெடுத்துக்குங்க. அந்த தென்னை மரத்துக்கிட்ட போய் 9 செம்பு தண்ணி ஊற்றணும். ஒரு செம்பு எடுக்கிறீங்க. இந்த தண்ணி ஊற்றும்போது தென்னை மரத்தை 9 முறை சுற்றணும். 9 முறை சுற்றும்போது நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம், ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயான்னு 9 முறை தண்ணியை ஊற்றி, ஒரு செம்பு தண்ணி ஊற்றும்போது 9 முறை சொல்லணும் ஓம் நம சிவாயா. இது மாதிரி 9 தடவை இந்த தென்னை மரத்தை நீங்கள் சுற்றணும். அப்போ எத்தனை முறை நீங்கள் மந்திரம் சொல்கிறீங்க, 81 முறை சொல்கிறீங்க. இந்த 81 முறை ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு அந்த தென்னை மரத்துக்கு 9 செம்பு தண்ணி, சின்னதோ பெருசோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வசதிப்படுதோ அந்த செம்பு எடுத்து அந்த தண்ணியை ஊற்றிட்டு இப்படி சுற்றிட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு முன்ஜென்ம கர்மாவிலிருந்து ரிலீஃப் ஆகிறீங்க. ஏன் தென்னை மரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா, தென்னையிலேருந்து எதுவுமே வேஸ்டேஜ் இருக்காது, எல்லாமே ஏதாவது ஒரு ரூபத்தில் பலன் பெறும். அதனுடைய கீத்து விளக்கமாறாக வருது, அதனுடைய இளநீர் நமக்கு குளிர்ச்சியை தருது, தேங்காய் இறைவனுக்கு படைக்கிறோம், நாமளும் சாப்பிட்றோம், அந்த சோகையை எடுத்து தீ வைக்கிறோம், அந்த மரத்தை அறுத்து விட்டம் போடுறோம். இப்படி எதுவுமே அந்த தென்னை மரம் வேஸ்ட் ஆகாது. அப்போ என்ன ஆகுது, அது எல்லாருக்கும் பலன் கொடுக்குற மாதிரி
உங்களுடைய கர்மாவையும் நீக்கி அது வந்து பலனை வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. இதை ஏன் ஓம் நமசிவாய அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, 5 பஞ்சாட்சரத்தினுடைய அந்த எழுத்துக்கு 5 விதமான பஞ்சபூதங்களை நம்மளை ஆட்படுத்துது. அந்த 5 ஓம் நமசிவாயங்கிற ஓம்ங்கிற பிரபஞ்சம், நமசிவாயங்கிறது வந்து பஞ்சபூதம். இந்த பிரபஞ்சத்தோட பஞ்சபூதத்தை இணைச்சி நம்முடைய கர்மாவை நீக்குது. இந்த பூர்வ ஜென்ம கர்மாவிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு இதை அவசியம் நீங்கள் தொடர்ந்து ஒரு 5 வாரம் செஞ்சுட்டு வாங்க. அது திங்கக்கிழமையாக தேர்ந்தெடுங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. காலை பொழுதில் செஞ்சால் ரொம்ப விசேஷம். இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். 5 வாரம் கழித்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை உணர்வீங்க. நான் சொல்கிறது முக்கியம் இல்லை, இதை செயல்படுத்தி பார்த்து அதன் மூலமாக பலனடையும் போது ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு நம்ம வாழ்க்கையே மாற்றிட்டோமே அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வரும். தொடர்ந்து செஞ்சு நன்மை அடையுங்க. நீங்கள் நன்மை அடைஞ்சதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் இதை செய்ய சொல்லி எல்லோரும் வளமாக வாழ்வீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.